வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் ஸ்வாட் காட் அனிமோட 5 அப்புறம் 6வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோ அவங்க 2 பேருக்கிட்டையும் வர யாரு நீன்னு அந்த பொண்ணு கேட்கறா. நீ ஏன் இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அவர் யாருன்னு தெரியுமா? நீ சைலண்டா இரு. இவ பண்ண காரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. தாத்தா நீங்க பேசாதீங்க, சைலண்டா இருங்க. நம்ம திருப்பி சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல டாக்டரா பார்த்து உங்களுடைய இன்ஜுரியை சரி பண்ணலாம்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. சாதாரண டாக்டராலலாம் இந்த இன்ஜுரியை சரி பண்ண முடியாது. நீங்க இதை இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 நாள்ல கண்டிப்பா அவர் இறந்து போயிடுவாருன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு என்ன தெரியும், என்னுடைய தாத்தா செத்து போயிடுவாருன்னு நீ எப்படா சொல்லலாம்னு அந்த பொண்ணு கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் அமைதியாரு. அந்த யங் மாஸ்டர் சொல்றது உண்மைதான். எனக்கு ரொம்ப பயங்கரமா தான் அடிபட்டு இருக்கு, என்னால ஒன்னும் முடியலன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தா உங்களுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன். யுவானி கண்ட்ரிக்கு நம்ம திரும்பி போனதுக்கு அப்புறம் உங்களை நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. சாவு என்ன நெருங்கி வந்துருச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது, எனக்கும் வயசாயிடுச்சு இல்ல. சரி அதெல்லாம் விடுங்க யங் மாஸ்டர்ஸு, நீங்க எப்படி என்னுடைய உடம்புல இருக்கிற இன்ஜுரியை கண்டுபிடிச்சிங்கன்னு தாத்தா ஹீரோ கிட்ட கேக்குறாரு. உங்க புருவத்துக்கு நடுவுல ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. உங்களுடைய லங்ஸ் உள்ளார அட்டாக் ஆயிருக்கு, அதனால உங்களுடைய மொத்த உடம்பும் இப்ப கொலாப்ஸ் ஆயிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களால இதை ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னா 16 கிராஸையும் யாங் பில்லர் ஃபிளவரையும் எடுத்துக்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லவும், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 16 கிராஸ் இருக்கிற இடத்துல தான் யாங் ஃபிளவரும் முளைச்சிருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அது வளருமா வளராதான்னு தெரியலையே இந்த டைமிங்ல. உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா மிஸ்ன்னு ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு கொஞ்சம் கடுப்பாயிடுறா. சரி வாங்க தாத்தா, நம்ம எங்கேயாவது போய் உக்காரலாம்னு சொல்லிட்டு தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோம். நீங்க என்ன பார்த்தீங்கன்றது திருப்பி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு தாத்தா கேட்கவும், 19 கண்ட்ரீஸ்ல இது வரைக்கும் தாத்தா திருப்பி சொல்ல சொல்லி யாருக்கிட்டையும் கேட்டதே இல்லை. ஆனா இவங்கிட்ட முதல் முறையா கேட்கறாருன்னு சொல்லிட்டு இருக்க தாத்தா லைட்டா கடுப்பாயிடுறாரு. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். உங்களுடைய 3rd ஆர்டர் ஃபர்னஸ் ஆன பத்திரிலிம் வந்து 6 கிராஸும் யான் பில்லர் ஃபிளவரையும் கொடுத்தாலும் உங்களுடைய உடம்ப சரிப்படுத்த முடியுமான்னு தெரியல. அதனால நீங்க உங்களுடைய வயசுக்கும் நீங்க இருக்கிற நிலைமைக்கும் உங்களுடைய ஆர்டினரி கல்டிவேஷன் மெத்தட் எல்லாம் ஒண்ணுமே செட் ஆகாது. இதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய சக்தி அதிகரிக்க முடியல. நான் சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், தாத்தா தாத்தா இவன் எப்படி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான்? நீங்க எந்த அளவுக்கு சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொன்னதை நினைச்சு நான் வியப்படைஞ்சிட்டேன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. யங் மாஸ்டர் உங்களால என்னுடைய தாத்தாவுடைய இன்ஜுரியை பார்க்க முடியுது இல்ல, அப்படின்னா தாத்தாவை காப்பாத்த உங்ககிட்ட எதனா ஒரு வழி இருக்குல்லன்னு அவ கேட்க, கண்டிப்பா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். நான் எக்ஷோ டியான் கியூ யுவானி கண்ட்ரியில நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவன் தான். யங் மாஸ்டர் சூவால என்னுடைய இன்ஜுரியை சரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க பண்ண ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் தலையிறது ஒன்றும் அவ்வளோ சரியில்லை. நான் யாரோ ஒருத்தன், அதனால உங்களுடைய மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு 2 பேரும் சொல்லவும், ஏன் எதனா சொல்ல வரீங்களான்னு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் எதில் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எங்ககிட்ட இருக்குமான்னு தெரியலையே. சூ ரொம்ப நல்லவர், அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு, நம்ம பதிலுக்கு அவருக்கு எதனா செஞ்சுதானே ஆகணும்னு தாத்தா சொல்லவும், நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது தாத்தான்னு சொல்லிட்டு இந்த 10,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. இல்ல இது ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், இது என்ன சின்னதா ஒரு பேங்க் நோட்டு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய தாத்தாவை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. சாதாரண மக்களுக்கு இது கொஞ்சம் பெரிய தொகையா தான் தெரியும். ஆனா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. அதனால இதை நீங்க ஏத்துக்கோங்கன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்கவும் ஹீரோ அதை வாங்கிக்கிறான். டக்குன்னு இன்னொரு ஷீட்டையும் பெண்ணையும் எடுத்து கொடுக்க ஹீரோ அதில் என்னவோ எழுதி திருப்பி அவங்க கிட்டே கொடுத்துட்றான். ஸோ உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதில் நான் எழுதி கொடுத்து இருக்கிற மெடிசனை 7 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. 7 நாளுக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த இடத்துக்கே வரேன். உங்க உடம்புல மிச்சம்
ஏதாச்சும் எதனா நோய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சா அதை நான் சரி பண்ணிடுறேன். இப்போ எனக்கு சில வேலைங்க இருக்கு, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். நீ அடுத்த தடவை அவரை சந்திக்கிறப்ப ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோன்னு தாத்தா சொல்லவும், எனக்கு புரிஞ்சது தாத்தா, அடுத்த தடவை அவரை பார்க்கறப்ப நான் கண்டிப்பா மரியாதையோட நடந்துக்குவேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவர் எனக்கு இவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு, என்னுடைய கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காரு, ஆனா அவருடைய ஃபுல் பேர் என்னன்றத நான் கேட்க மறந்துட்டேனேன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா ஹீரோ உக்காந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். 10,000 டேல்ஸ் ஆஃப் சில்வர் சரியான நேரத்துல தான் என்கிட்ட வந்திருக்கு. அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. என்னுடைய சக்திகளை அதிகரிக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த மெடிசன் பாத்து எடுக்கிறது மூலியமா என்னுடைய உடம்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னுடைய கல்டிவேஷன் சக்தியும் இப்பதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்துடுறான். பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலீமா நான் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மார்ஷல் ஃப்ளோ ஸ்டேஜை தான் நான் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய விரலுல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அதை அந்த மரத்து சைடு அனுப்பி அந்த மரக்கிளைய அங்க இருந்து மறைய வச்சிடறான். இந்த சக்தி உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. நீ எதுக்காக திருப்பி சோடா ஹவுஸுக்கு வந்திருக்கன்னு ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஐயோ சாரி, நான் அதை மறந்தே போயிட்டேன். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே அதை யாரும் ஞாபகம் வச்சுக்கல. நாளைக்கு விட்டு நாளானைக்கு அம்மாவுடைய 80வது பர்த்டே வருது. என்னுடைய பேரண்ட்ஸும் கிளானை சேர்ந்தவங்களும் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படி என் மேல அக்கறையா இருப்பாங்க எல்லாரும்? எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம 2 பேரும் வெளியில போலாம். நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு சீட் புக் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் கூடவே கிளம்பி போயிடுறோம். என்னது அதுக்குள்ளார அவ இங்க வந்துட்டாளான்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, உங்க எல்லாரையும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளார வந்துடுறா. இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க, இந்த கிஃப்டை ஸ்பெஷலா நான் உனக்காகவே ரெடி பண்ணேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கறான். லைன் டெங், நீங்க எதுக்காக இந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஹீரோயினை கேட்கவும், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இதை நீ ஏத்துக்கோன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது பர்பிள் பீனாக்ஷன் ஜேடா, இது 300 கோல்டுக்கு ஒர்த் ஆயிடுச்சு நாங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோடைய விலை ரொம்ப அதிகமானது, இதை நீங்க திருப்பி எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல, இந்த விலையை பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, இதை நீ எடுத்துக்கோ, இது என்னுடைய கிஃப்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஹீரோ வந்து அந்த பாக்ஸை மூடிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்றத நிறுத்துறா, உன்னுடைய வேலையை பாருடான்ற மாதிரி சொல்லிடுறான். சரி அவளுடைய பர்த்டேக்கு நீ என்னடா கிஃப்ட் கொடுத்த? நைட்டேங், நீங்க கொஞ்சம் வாய முடுங்க, என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள்ன்றத நான் மறந்துட்டேன், அதனால கிஃப்ட் ரெடி பண்ற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்ல, ஆனா நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்டா கொடுப்பேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துட்டு இன்னைக்கு லிங்கோடைய பிறந்த நாள் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளா இருந்தா என்ன, நீ வெளியில போறது தாண்டா உனக்கு நல்லதுன்னு ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படின்னா நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைதான் போல இருக்கு, இப்ப நான் இங்க வரத்துல என்ன பிரச்சனை, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.